ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்போது இந்த வராகி அம்மா உனக்கு சொல்ல போகிற வாக்கு நிச்சயமாக உன் வாழ்வில் பலித்தே தீரும். அதாவது இப்போதே உன் தலையெழுத்தை மாற்றி அமைச்சு எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும்படியும், இன்னல்களெல்லாம் தீங்கி இன்பங்கள் நடக்கும்படியும், இல்லத்தில் சந்தோஷ மழை பொழியும்படியும் செய்கிறதுக்காக தான் இந்த வராகி அம்மா வாக்கு கொடுக்க வந்தேன். உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம் நடக்க போகுது. எல்லா கஷ்டங்களையும் காணாமல் போக செய்து உன்னை காப்பாற்றி உனக்கு துணையாக இருந்து மகிழ்ச்சியை தர வந்திருக்கேன். நீ நினச்ச வாழ்க்கையவே வாழப்போகிறாய் என் செல்லமே. உனக்கு பிடிச்சதே இனி உன் வாழ்க்கையில் தொடர்ந்து நடக்கும்படி செய்ய போகிறேன். நீ எப்போதும் மகிழ்ச்சியை வரவேற்க தயாராக இரு. என் பிள்ளையான உனக்கு சரியானதை நிச்சயமாக உன் கைகளில் நானே சேர்ப்பேன். உனக்கு என்ன கொடுக்கணும், எப்போ கொடுக்கணும், எதை கொடுக்கணும்னு எல்லாமே எனக்கு தெரியும். அதனால் நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். உன்னுடைய அன்பு புரியாமல் உன் அக்கறையும் பாசத்தையும் தெரிஞ்சுக்காம உன்னை விட்டு விலகி போனவங்க அப்படியே போகட்டும்னு விட்டுடு. கூடிய சீக்கிரம் உன்னை பற்றி தெரியாதவங்களும் புரிஞ்சிக்காதவங்களும் கூட உன்னை புரிஞ்சுக்கிட்டு உனக்கிட்ட வந்து சேரும்படியும் நல்லது நினைக்கும்படியும் நல்லவர்களாக நான் மாற்றி காட்டுறேன். உன் உடம்பு சம்பந்தமான பிரச்சனைகளும் மனசில் இருக்கக்கூடிய கவலைகளும்னு அனைத்தையுமே நீக்கி உன் வாழ்க்கையில் நான் வந்து குடியேற போகிறேன். உனக்கு துணையாக நான் இருக்கும்போது இன்னும் பல நல்ல வாய்ப்புகளை பெற்று வாழ்க்கையில் முன்னேறுவாய் என் செல்லமே. பாசம் இப்போது உனக்கு அடுத்தவங்க மூலமாக எந்த அளவுக்கு கிடைக்குதுன்னு யோசிக்காதே. உன்னால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அடுத்தவங்க கிட்ட பாசத்தை காட்டு, அன்பை காட்டு. நீ செய்கிற எல்லா நல்ல விஷயங்களுக்கும் பலன் உண்டுன்னு உனக்கு தெரியும் தானே. மனிதர்கள் எப்போதுமே உன் மூலமாக என்ன நடக்கும், அவங்களுக்கு என்ன கிடைக்கும், உன்கிட்ட எவ்வளவு பணம் இருக்குன்றதை பொறுத்து தான் உனக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுப்பாங்களே தவிர உன்னுடைய உணர்வையும் நீ சிந்திக்கிற விஷயங்களையும் உன் நல்ல மனசையும் நல்ல குணத்தையும் யாருமே பார்க்க மாட்டாங்க. பணமே பெருசாகி போயிட்ட இந்த உலகத்தில் நீ தான் மனிதர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்காக எல்லாரையும் எல்லா நேரத்துலையும் சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்காத. நம்பிக்கையும் கொஞ்சம் இருக்கணும். எல்லார் மீதும் நம்பிக்கை வை, ஆனால் அது அளவோடு இருக்கும்படி பார்த்துக்கோ. இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து உன் கனவுகளை நிறைவேற்றி நீ ஆசைப்பட்ட எதிர்காலத்தையே உன் கைகளில் கொடுப்பதற்காக உன்னை தேடி வந்திருக்கேன். இனிமே நீ பயமில்லாமல் தைரியமாக உன் வாழ்க்கையை வாழலாம். உன்னை தடுக்க வருபவர்களை எல்லாம் தடுத்து நிறுத்தி நான் உன் முன்னால் வந்து நீ கேட்ட வரங்களை எல்லாம் உன் கைகளில் கொடுத்தே தீருவேன். உன் துன்பங்களை எல்லாம் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ அமைதியாயிரு. உன் வாழ்க்கையில் நீ நினச்ச விஷயங்களையெல்லாம் நல்லபடியாக வெற்றிகரமாக நடத்தி கொடுக்க வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு. இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் நீ போதுமான அளவு காத்திருந்துட்ட. இனிமே எங்கேயும் எதுக்காகவும் நீ காத்திருக்க அவசியம் இல்லாத அளவுக்கு நானே வந்து உன் வேலைகளையெல்லாம் முடிச்சு தருவேன்னு இப்போதே உனக்கு சத்திய வாக்கு கொடுக்குறேன். நீ எவ்வளவோ கஷ்டப்பட்டு முயற்சி செஞ்சும் எதுவுமே நடக்கலையே நினச்சி கவலைப்படாத. உன் முயற்சிகளுக்கெல்லாம் நிச்சயமாக பலன் கிடைக்கும். நீ எதிர்பார்க்குற சுப காரியத்தையும் உன் வீட்டில் நடக்கும்படி இந்த வராகியம்மா நான் செய்வேன் என் செல்லமே. நான் உன் கூட இருக்கும்போது இனிமே நீ எதுக்காகவும் அழுகக்கூடாது. யார் என்ன சொன்னாலும் நீ தைரியமாக இருந்தீனா உனக்கு எல்லா விதத்திலும் எல்லா வகையிலும் நல்லதே நடக்கும்படி நான் செய்வேன். நீ எதுக்காகவும் சோகமாகவோ சோம்பல்தனமாகவோ இருக்க வேணாம். உன் வாழ்க்கையில் வந்த சோதனைகளையெல்லாம் சமாளிப்பதற்கான சக்திகளை இந்த வராகி அம்மா நான் கொடுக்குறேன். உன் மனசில் களங்கம் இல்லாமல் எல்லாத்தையும் சந்தோஷமாக நீ ஏற்றுக்கொள்ளும் போது போராடிக்கிட்டு இருக்க உன் வாழ்க்கையில் உனக்கு துணையாக நான் இருந்து தைரியத்தை கொடுத்து வெற்றிகரமான வாழ்க்கையை வாழும்படி செய்வேன். இனிமே எல்லாமே நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பாக உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடக்கும். யாரெல்லாம் உன்னை திட்டுனாங்களோ, யாரெல்லாம் உன்னை தூற்றி பேசினார்களோ அவர்கள் உன்னை பார்த்து பொறாமை கொள்ளும் காலம் வந்துருச்சு. நீ எப்போவுமே நல்லதை மட்டுமே நினச்சி நல்லதை மட்டுமே பேசு. முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு உதவி செய். இந்த வராகி அம்மா
ஒருபோதும் உன்னை கைவிட போகிறதில்ல. அடுத்தவங்க கிட்ட போய் உன் துக்கத்தை சொல்லி உன் கவலைகளை சொல்லி நீ அழுக வேண்டாம். நீ உதவின்னு கேட்டு யார் முன்னாலும் கலங்கி நிற்கக்கூடாது. நீ அழுகுவதற்கும் ஓடி சென்று விழுகுவதற்கும் சிறந்த ஆளாக சிறந்த இடமாக இந்த வராகியம்மா நான் மட்டும்தான் இருக்கேன். போனது போகட்டும்னு எதை நினச்சும் கவலைப்படாமல் உனக்கான உயர்வானதை பெற தயாராக இரு. நீ உச்சத்தை தொடும் தூரம் வெகு தொலைவில் இல்லை என் செல்லமே. உன் வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டாக்குவதற்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன். நீ என்னை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டினா உனக்கு தேவையான அனைத்தையும் நானே கொடுத்துடுவேன் என் செல்லமே. தாய் தந்தைக்கு மரியாதை இல்லாத உறவினர்கள் வீட்டுக்குள்ள நீ ஒரு நிமிஷம் கூட போய் நிற்கக்கூடாது. ஏன்னா உன்னை பெற்றவங்களுக்கே மதிப்பு கொடுக்காத மனிதர்கள் அவர்களுக்கே இல்லாத மதிப்பு உனக்கு எப்படி கொடுப்பாங்க? அதனால் உன்னை பெற்றவங்கள பெருசாக நினைக்காத மனிதர்களை நீ பெருசாக நினைக்காம அவங்கள தூக்கி எறிஞ்சிட்டு நீ பெருமையோட தலை நிமிர்ந்து தனியாகவே நடந்து போ. உனக்கு உதவி செய்ய இந்த வராகியம்மா நான் இருக்கும்போது நீ யாருக்காக எதுக்காக மற்றவங்களை எதிர்பார்த்து மனமுடைஞ்சு நிற்கணும்? உன் கரங்களை இருக்க பற்றி கொண்டு உன்னை வேகமாக வழிநடத்தி போய் வெற்றியின் பாதையில் விடுவதற்கு நான் தயாராக தான் வந்திருக்கேன். நிச்சயமாக எல்லா கஷ்டங்கள்லேருந்தும் கவலைகள்லேருந்தும் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நானே உன்னை காப்பாற்றிடுவேன். எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிடாமல் நிழலாக நான் உன் கூடவே உனக்கு துணையாக இருப்பேன்றதை புரிஞ்சுக்கோ. உன் உயிருக்கு உயிரான உறவாக இந்த வராகியம்மா நான் இருக்கும்போது, நான் உன் மேலே வச்சிருக்க அன்பும் பாசமும் இருக்கும்போது நீ எதுக்காக வருத்தப்படணும்? மற்ற மனிதர்கள் உன்னை புரிஞ்சுக்காத, உன்னை பற்றி சரியாக தெரிஞ்சுக்காத மனிதர்கள் உன் மதிப்பை புரிஞ்சுக்கிட்டு உன்னிடம் வந்து சேரும்படி நான் செஞ்சு காட்டுறேன். உன் கண்ணீருக்கான பலனை அடையப் போகிறாய் என் செல்லமே. உன் பொறுமைக்கான பரிசும் நிச்சயமாக உன் கைகளில் வந்து சேரும். நிறைய விஷயங்களை நீ தப்பாகவே புரிஞ்சுக்கிறத விட குறைவான சில விஷயங்களையாவது சரியாக புரிஞ்சுக்கிட்டு சரியாக செய்வது தான் உன் வாழ்க்கைக்கு சரியாக இருக்கும். என்னை நம்ப வச்சு ஏமாத்தின துரோகிகளுக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்க வேணாம். நீ பார்த்துக்கோமா தாயேன்னு உன் எதிரிகளையும் துரோகிகளையும் என் பொறுப்பில் ஒப்படைச்சிட்டினா அவங்களுக்கு எதை எப்படி எந்த விதத்தில் சரி செய்யணுமோ அதையெல்லாம் நான் சரி செஞ்சிருவேன். இன்றைக்கி உன்கிட்ட வசதி இல்லை, காசு பணம் பெருசாக இல்லைன்னு உன்னை ஏளனமாக நினச்ச மனிதர்கள் கண் முன்னாலேயே உன் நிலைமையை மாற்றி அமைச்சு அவர்கள் உன் உயரத்தை பார்த்து தலை குனிந்து நிற்கும்படி நான் செஞ்சு காட்டுவேன் என் செல்லமே. உன் குடும்பமும் உன்னுடைய சூழ்நிலையும் நிச்சயமாக மாறும். நீ அமைதியாயிரு. உன் மனசுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்வேன். நீ எதிர்பார்த்த நிம்மதியான வாழ்க்கையை நீ வாழ போகிற. உன் வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் நிச்சயமாக முடிவுக்கு வரும். அடுத்து என்ன செய்யணுன்ற தெளிவான சிந்தனையோடு நீ இருந்தினா அனைத்தையும் சிறப்பாய் நான் செஞ்சு முடிப்பேன். நீ நினச்சது போல உன் வாழ்க்கையில் நல்லது நடக்க தான் போகுது. இன்னும் எத்தனை நாட்கள் தாமா நான் வேதனையோட கஷ்டத்தோட கவலையோடு இருக்கணும்னு நீ கேட்ட உன்னுடைய மனக்குமுறலையும் கதறலையும் கேட்டுட்டு தான் உனக்கான நல்லது செய்கிறதுக்காக உன்னை தேடி வந்தேன். நட்போ காதலோ கணவனோ மனைவியோ எந்த உறவாக இருந்தாலும் அவர்களுக்கு உரிய மதிப்பையும் மரியாதையும் கொடுத்து பழகு. நீ விரும்புனா அவங்க உன்கிட்ட வந்து பேசணும். உனக்கு பிடிக்காட்டி அவங்க உன்னை விட்டு போயிடணும்னு நீ எதிர்பார்க்காதே. அவர்களாக வந்து அன்பு செலுத்தவும் இப்படி தான் இருக்கணுமே தவிர நீயாக கட்டாயப்படுத்தி அவங்ககிட்ட இருந்து எதையும் பெற நினைக்காதே. உன்னை நோக்கி வருவதை நேசி. உன்னை விட்டு விலகுவதை ஒருபோதும் யாசிக்காதே என் செல்லமே. இந்த வராகியம்மாவின் குங்குமத்தை எப்போவுமே உன் பையிலையோ அல்லது உன்னுடைய ஏதாவது ஒரு இடத்துல உன் கூடவே இருக்கும்படி நீ வச்சுக்கோ. அப்படி செஞ்சினா நானே உனக்கு துணையாக இருப்பது போல எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடப்பதை உன்னால் உணர முடியும் என் செல்லமே. உன் மனசில் எவ்வளவு கோபம் இருந்தாலும் வருத்தம் இருந்தாலும் அமைதி இல்லாமல் இருந்தாலும் என்னை நோக்கி வந்தீனா எல்லாமே சரியாகிற அந்த மாற்றத்தை நிச்சயமாக உன்னால் உணர முடியும். உன் வாழ்க்கையில் செல்வச் செழிப்பும் தொழிலில் வளர்ச்சியும் அதிர்ஷ்டமும் கிடச்சி நல்லபடியாக செல்வச் செழிப்போடு உன் வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்வதற்கு எல்லா விதத்திலும்
இந்த வராகி அம்மா துணையாக இருப்பேன். அன்பு காட்டுவதில் பெண்தான் உயர்ந்தவள், அக்கறை காட்டுவதில் ஆண்தான் உயர்ந்தவன். இப்படி அன்பும் அக்கறையும் இணைந்து பயணிக்கும் போதுதான் அது அழகான குடும்பமாக மாறுங்கிறத முதல்ல நீ புரிஞ்சுக்கிட்டு அன்பையும் அக்கறையும் உன் வீட்டில் உள்ளவங்களுக்கு காட்டினா உன் குடும்பமே அமைதியாக நிம்மதியாக வாழ முடியும். எப்போவுமே பேசிக்கிட்டே இருந்தீனா உன் வார்த்தைகளுக்கு மதிப்பு குறைஞ்சு போயிடும். கொஞ்சம் பேச்சை குறைச்ச அமைதியாக இருந்தினாதான் உன் மௌனத்துக்கு மரியாதை கிடைக்குன்றத புரிஞ்சு நடந்துக்கோ. உண்மையான அன்பு உன் பக்கத்தில் இருக்கும்போது அதன் தேவையும் அர்த்தமும் உனக்கு புரியாது. உண்மையாக அன்பு வச்சவங்க உன் பக்கத்தில் இல்லாத போதுதான் அதன் தேவையும் எதிர்பார்ப்பும் ஏக்கமும் உனக்கு புரிய வரும். யாராவது உன் மேலே அன்பாக பாசமாக இருந்தாங்கன்னா நீ ஒருபோதும் அவங்கள விட்டு விலகவும் கூடாது, அவங்கள விலக்கி வைக்கவும் கூடாது. வாழ்க்கையில் நீ விடுற ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் இந்த வராகி அம்மா நிச்சயமாக பதில் சொல்வேன். உன் நிம்மதி இல்லாத வாழ்க்கையை இன்பம் பொங்கும் வாழ்க்கையாக மாற்ற போகிறேன். இனி வரும் நாட்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக அழகான நாட்களாக தான் இருக்கும். உன் மனசில் பல காயங்களோடும் கவலைகளோடும் இருக்கக்கூடிய உன்னுடைய எல்லா மனக்காயத்தையும் மாற்றி உனக்கு நிம்மதி கிடைக்கும்படியும் ஏக்கங்கள் எல்லாம் விலகி எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறும்படியும் உனக்கான நல்லதை இந்த வராகியம்மா நான் செய்ய போகிறேன். உன் கண்ணு விழியோரம் கண்ணீர் வந்தாலே நான் கதிகலங்கி போயிடுவேன் செல்லமே. உன் வேண்டுதல்கள் எல்லாம் என் உறக்கத்தை கலைச்சிருச்சு. நிச்சயமா உன் கண்ணீரை தொடச்சு உன் வேண்டுதல்களை நிறைவேற்றி உனக்கான நல்லதை செய்து கொடுக்கிற வரைக்கும் நான் ஒருபோதும் ஓய மாட்டேன். செலவார்ந்த உன் நிலைமையை மாற்றி அமைச்சு உனக்கு வரவு அதிகரிக்கும்படியும் கைகளிலிருந்து நிற்காம போன பணம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து சேமிப்பாக மாறும்படியும் நான் செய்ய போகிறேன். செல்வம் சேர்வதற்கு உனக்கு இருந்த தடைகள் அத்தனையும் விலகி இன்னும் செல்வத்தை சேர்த்து சம்பாதிச்சு சொகுசா சுதந்திரமா நிம்மதியான வாழ்க்கையை நீ வாழும்படி இந்த வராகி அம்மா செஞ்சு காட்டுறேன். நீ நல்லா அறிவாக புத்திசாலித்தனமாக யோசிச்சு சம்பாதிக்கிற பணத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைக்கவும் உன் சேமிப்பை உயர்த்தி அதன் மூலமாக உன் கனவுகளை நனவாக்கவும் முயற்சி செய். உன்னை சுற்றி இருக்க ஆபத்துகளும் பிரச்சனைகளும் தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போச்சுன்னு சொல்கிறது போல மிக சீக்கிரமாக உன்னை விட்டு போகும்படி நான் பார்த்துக்கிறேன். எல்லா துன்பங்களிலிருந்தும் உன்னை காப்பாற்றி உனக்கான நல்லது நடக்கும்படி நான் செய்வேன். எந்த சூழ்நிலையிலிருந்தும் உன்னை விலக்கி வச்சு உனக்கான நல்லது நடக்கும்படி செய்ய வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. ஓம் வராகி.